மறுமை நாள்ல கேட்கப்பட போற மிக முக்கியமான கேள்வியில ஒண்ணுதான் உன்னோட இளமையை எவ்வாறு கழித்தாய். அந்த கேள்வியை இப்ப நம்ம கிட்ட கேட்டா நம்மளோட பதில் என்னவாகி இருக்கும்? 30 நாள் 30 இஸ்லாமிக் வீடியோ அப்படிங்கிறதுல இன்னைக்கு டே 9 நம்மளோட இளமையை எப்படி கழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க. அதிகமா போனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆபாசத்தின் பக்கம் கண்களை செலவழிக்கிறோம். ஆண்கள் போதைப் பொருளுக்கும் பெண்கள் உலக மோகங்களுக்கும் அடிமையாகி எதை ஏக இறைவன் நல்லா தடுத்தானோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும். தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சுட்டரிக்கும் மஹ்ஷர் மைதானத்துல அரிசி நிழல்ல இருக்கக்கூடிய கூட்டத்துல நீங்களும் இருக்கணும்னா உங்களோட வாலிபத்தை இறைவனின் பக்கம் இஸ்லாத்துக்காக செலவழிங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாலிப பருவம் அப்படிங்கிறதுல தான் உலக மோகங்கள் மேலையும் உலகத்தோட ட்ரெண்டிங்கான ஃபேஷனான அட்டூழியங்களான விஷயங்கள் மேலையும் அதிகமான தப்பான ஆசைகள் மேலையும் அருவருக்கத்தக்க செயல்கள் மேலையும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும். பட் இந்த சோதனைகள்ல இருந்து வாலிபர்கள் தப்பி அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை விட்டு விலகி தன்னோட வாலிபத்தை சரியான முறையில கழிச்சாங்க அப்படின்னா உலக வாழ்க்கையில கஷ்டமா இருந்தாலும் நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையில வெற்றி தான். சோ வாலிபர்கள் நாம நம்மளோட உடம்புல தெம்பு இருக்கும் போதே இஸ்லாத்தின் பக்கம் இணைஞ்சிடணும். நாளைக்கு இறைவன் வாலிபத்தை எப்படி கழிச்சாய் அப்படின்னு சொல்லி கேட்க போற அந்த கேள்விகளுக்கு இப்ப இருக்க இந்த வாலிப பருவத்துல இருந்து என்ன பதில கொண்டு போக போறோம்?